அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, வெங்காயம் வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் அதுவும் போட்டு ஒன்று சேர வதக்கி விட்டு, வதங்கினோடனே 2 பாவக்காய் பொடியாக அறுத்து போட்டாலும் போடலாம், இப்படி அறுத்து போட்டாலும் போடலாம். அது போட்டு நல்லா வதக்கி விட்டு, வதங்க கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாம் வதங்கினோடனே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரலாம் நல்லா வதக்கி விட்டு, வதங்கினோடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோடனே திருப்பி ஒன்று சேர எல்லாம் பிரட்டி விட்டு, 1 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம், கொத்தமல்லி தழை தூவி பிரட்டி எடுத்தால் பாவக்காய் பொரியல் ரெடி.